கல்லூரி முதல்வர், இங்கு கூடியுள்ள ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் பிஎட் படிக்கிறீங்க இல்லையா? என்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே ஆசிரியர்கள் தான். எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு தான் பிஎட் படித்தாங்க, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது தான். ஸோ ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் எல்லாருமே ரொம்ப ஆசிரியர் பணி தான் ரொம்ப உயர்ந்தது. டீச்சிங் இஸ் அ நோபல், என்ன சொல்லுவாங்க, யாருக்கா தெரியுமா? ப்ரொஃபஷன். என்ன சொல்லுவாங்க? ப்ரொஃபஷன்னா தொழில்னு அர்த்தம். உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க ஆசிரியர் தொழில் தான் உன்னதமான தொழில். உண்மையாது? உண்மையா? தொழிலா? ஆசிரியராக இருக்கிறது தொழிலா? பணி. சரி, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கிற உறவு முறை இல்லையா அது? இப்போ நான் அம்மா தொழில் பார்க்குறேன்னு சொன்னால் நல்லாவா இருக்குது கேட்க? அம்மாங்கிறது தொழிலா? அம்மா காலையில் இட்லிக்கு 40 ரூபா, சாம்பாருக்கு 30 ரூபான்னு என்னைக்காவது நம்ம பில் போட்டு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு முறை தொழில் சார்ந்ததல்ல. அது உறவு முறை, ரிலேஷன்ஷிப், ப்ரொஃபஷன் இல்லை. இப்போ நம்ம போன வாரம் ஒரு கடைக்கு போனோம், ஒரு புடவை கடைக்கு போனோம். அங்கே யாரோ ஒருத்தர் உங்களுக்கு புடவையெல்லாம் எடுத்து காமிச்சிருப்பார். அவர் முகம் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. போனீங்க, புடவையை வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் 3ஆம் கிளாஸில் நமக்கு கணக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் முகம் ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்படி ஞாபகம் இருக்கு? ஏன்னா உறவு முறை. ஒரு ஆசிரியரும் நம்முடைய வாழ்க்கையை அப்படி உருவாக்கியிருக்காங்க. பல பேர்களுடைய கைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இது மறுக்க முடியாத உண்மை. எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடுங்களேன். கண்களை ஒரே ஒரு நிமிஷம் மூடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆசிரியர், அவங்கள உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு காலேஜ் படிக்கும்போதாக இருக்கட்டும், பள்ளிக்கூடத்தில் இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசிரியர், அவங்கள நினச்சிக்கிட்டீங்களா? 2-3 பேர் கூட இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒருத்தர் இருப்பாங்க. கண்களை திறக்கலாம். உங்களுக்கு அவங்க முகம் ஞாபகம் வருது இல்லையா? உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை வருது தெரியுமா? அது ஏன்னா நீங்கள் அவங்கள நினைக்கும் போது சந்தோஷப்படுறீங்க. நீங்கள் சில சமயம் நம்மக்கிட்ட கடுமையாக கூட நடந்திருப்பாங்க. ஆனால் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய உறவு முறை சார்ந்தவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்திலாம் பிரார்த்தனை ஆசிரியருக்கும் சேர்ந்து தான் பிரார்த்தனை. இறைவா, என்னை காப்பாற்று, என் ஆசிரியரை காப்பாற்று, அவத்துமாம் அவத்து வக்தாரம் அப்படின்னு வேதம் சொல்லும். வேதத்தில் ஆசிரியருக்கான பிரார்த்தனைகள் இருக்கு. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே ஒரு அழகான ஒரு உறவு முறை இருக்கிறதுங்கிறத முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் நான் கற்றுக்கொண்ட, கொஞ்சம் பெரியவங்க கிட்டலாம் நான் அறிந்து கொண்ட சில பிரின்சிபிள்ஸ், சில கொள்கைகள், நான் எதெல்லாம் நான் கடைப்பிடிச்சேனோ அதை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். சரியா? கேட்கலாமா? முதல் விஷயம் எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். நீ பாடம் நடத்துறதுலாம் அப்புறம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகளை நேசியுங்கள். லவ் யோர் சில்ட்ரன். கேன் யூ ரிப்பீட்? லவ் யோர் சில்ட்ரன். ஓகே, லவ் யோர் சில்ட்ரன் இம்பார்ஷியலி. ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிளாஸில் இப்போ நீங்களாம் ஆசிரியர் பணிக்கு போனதுக்கப்புறம் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும்பொழுது சில குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க இல்லையா? ஒரு 4-5 டிக்கெட் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொன்னோன்னே எல்லாம் பண்ணி கொண்டு வந்துடும். ஒரு 20 பசங்க ஆவரேஜாக இருப்பாங்க. ஒரு 4-5 என்ன சொன்னாலும் கேட்காது, ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கும், நொட்டோரியஸாக இருக்கும். கரெக்டாக? எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அவர்களை மனதார நேசிப்பது. எப்படி நமக்கு வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிற மாதிரி உங்கள் வகுப்பறையில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் என் குழந்தைகள். ஒரு அம்மா மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லியாச்சு. அப்போ என் குழந்தைகள், அவர்களுக்கான பிரார்த்தனைகள், அவர்களுக்கான வாழ்த்துகள், இதெல்லாம் இருக்கிறவங்க தான் சிறந்த ஆசிரியராக வருவாங்க. ஒரு பெரிய IAS அதிகாரி என்கிட்ட சொன்னார், நீ பாடம் நடத்துறதை விட ரொம்ப முக்கியம் மாணவர்களிடம் அன்பாக நடந்து கொள். யாரெல்லாம் அன்பாக இருந்தாங்களோ அவங்க தான் நமக்கு ஞாபகம் இருக்காங்க. கரெக்டாக? நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் இப்போ மனசில் கொண்டு வந்தீங்களோ அவங்க உங்ககிட்ட அன்பாக நடந்துட்டுருப்பாங்க. யார் நம்மிடம் அன்பாக அக்கறையை வெளிப்படுத்தினார்களோ அந்த ஆசிரியர் பெருமக்களை தான் நாம் நினைவில் கொண்டிருக்கிறோம். இப்போ முதல் விஷயம் என்ன? லவ். ஃபர்ஸ்ட் என்னது? லவ். சரி, நான் நேசிச்சா மட்டும் போதுமா? செகண்ட் விஷயம் லேர்ன். என்னது? லேர்ன்னா கற்றல்.
நடுவில் இருக்கார் பார்த்தீங்களா, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவர் சொல்லுவாராம், வாழும் வரை நான் கற்றுக்கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, சத்தமாவே கேட்கலையே. வாழும் வரை நான் கற்றுக்கொண்டே இருப்பேன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அதான் படிச்சுட்டோன்னு விடக்கூடாது. இன்னும் பெஸ்ட்டாக எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும், எப்படி புரிய வைக்கிறதுங்கிறது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு என்னுடைய க்ரியேட்டிவிட்டி, படைப்பாற்றலை நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்களா, யூடியூப்பில் எத்தனையோ டீச்சர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பாடம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸு, ப்ரைவேட் டீச்சர்ஸு. நம்ம அதுக்கு நிறைய படிக்கணும். ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய படித்து தான் ஆகணும். நிறையானா என்னென்னா, இந்த பாட சம்மந்தமாக மட்டும் இல்லை. இப்போ குழந்தைங்க எவ்வளோ கிளாஸில் போனோன்னே அட்டென்டிவாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்போ முதல்ல அவங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் இல்லையா. நான்லாம் கிளாஸ்க்கு போகும்போதே கதையோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு கதை சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் அவன் கவனிக்க ஆரம்பிச்சிடுவான். கவனிக்க ஆரம்பித்தோடனே நம்ம பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ கதை மேம் படிங்க, நிறைய படிக்கணும். நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று நடத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சயின்டிஸ்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு புது தகவல், ஏதோ ஒரு புது விஷயம், ஒரு கதை நல்லா சொன்னோன்னு சொன்னால் அந்த டீச்சரை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லேர்ன்னா சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எப்படி அவர்களுடைய அட்டென்ஷனை நம்ம கிராப் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படி அவர்களை கவனிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, எப்படி அவர்களுக்கு விளங்க வைப்பது, அதற்கான பொறுமை, இதெல்லாம் டீச்சிங் மெத்தடாலஜின்னு ஒன்று வரும் இல்லையா உங்களுக்கு. கரெக்டாக டீச்சிங் மெத்தடாலஜி, ஹவு டு டீச் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ இங்கே நிறைய நம்மலாம் பெண்கள் இருக்கோம். இப்போ இங்கே யாரோ ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வயசு குழந்தைய கொண்டு வந்திருக்காங்க, கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு இட்லி கொடுக்குறோம், ஊட்டுங்க அப்படின்னா அப்படியே வாயில் வச்சு அடைச்சிடுவாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி கையால் ஸ்மாஷ் பண்ணி தானே ஊட்டுறோம். அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கும் எப்படி இந்த விஷயத்தை புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்து இதுக்காக நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கு மட்டும் வயதே ஆகாது. ஏன்னா ஆல்வேஸ் நம்மளை சுற்றி குழந்தைங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக நம்மளை சுற்றி நீங்கள் எல்லோரும் ஆசிரியர் பணிக்கு போகணும், ஆசிரியருங்கிற அழகான உறவு முறையில் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல குழந்தைகளை நேசிக்கின்ற பண்பு நம்மக்கிட்ட வேணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், விடவே கூடாது. இந்த பாடம் தானே எனக்கு, அப்படி இல்லை, நம்ம மெருகேறிட்டே போகிறோம். ஒருத்தர் சொன்னார், ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப முக்கியமானது யார் ரொம்ப முக்கியம்? குழந்தைங்க தானா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியமா? யார் ரொம்ப முக்கியம்? நீங்கள் சொல்லுங்கள். அந்த கல்லூரியோட மேனேஜ்மெண்ட்டா, இல்லை அங்கே படிக்கிற குழந்தைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸா, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? என்ன முக்கியம்னா டீச்சர், ஆசிரியர்கள் தான் முக்கியம். ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு போயிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்த பேட்ச் போயிடுவாங்க. கரெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பர்பஸ்க்காக இருக்குது. அங்கே உயிரோட்டத்துடன் அந்த கல்வி பணியை மிகச்சிறப்பாக நடத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு ஆசிரியர் நினச்சா அந்த பையனை எப்படி வேணால் மாற்ற முடியும், அந்த பொண்ணை என்ன வேணால் செய்ய முடியும். ஈரமான சிமெண்ட்டில் நம்ம ஏதாவது பண்ணால் அப்படி பதியும் இல்லை, அப்படி குழந்தைங்களோட மனசுங்கிறது. எங்கிட்ட ஒரு ஆசிரியை சொன்னாங்க, டாக்டர் அப்துல் கலாம் ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பயோகிராஃபி இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர்? அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு விங்ஸ் ஆஃப் ஃபயர். கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே அந்த ஆன்சருக்கு. விங்ஸ் ஆஃப் ஃபயர் தமிழில் என்ன பேர் அந்த நூலுக்கு? அக்னி சிறகுகள். உங்களை எத்தனை பேர் அந்த நூல் படிச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு வாங்கி படிங்க, அருமையான நூல். அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த அக்னி சிறகுகள் நூலை நான் ஒரு ஆசிரியைக்கு பரிசாக கொடுத்துருந்தேன். அவங்க படிச்சுட்டு சொன்னாங்க, கிருஷ்ணா எனக்கு தெரியலையே, என்னோட வகுப்பில் எத்தனை அப்துல் கலாம் உட்காந்துருக்கோ தெரியலையே அப்படின்னாங்க. ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவை உருவாக்கின ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள பற்றிலாம் அந்த நூலில் ரொம்ப அழகாக வரும். எந்தெந்த ஆசிரியர்களிடமிருந்து அந்த ஏரோநாட்டிக்கல் அந்த பறக்கின்ற அந்த டெக்னாலஜியெல்லாம் பற்றின ஆர்வம், இன்ஸ்பிரேஷன் அவருக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்தா. பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரின்னு ஒருத்தர், ஐயாதுரை சாலமன் ஒருத்தர், அப்புறம் கல்லூரியில் சில பேராசிரியர்கள். அப்துல் கலாம் ஐயாவை தான் நம்ம பார்க்குறோம், அவரை உருவாக்கிய ஆசிரியர்கள் யார் பார்க்கணும் இல்லை? அதை படிக்கிறதுக்கு நீங்கள் அக்னி சிறகுகள் நூல் படிக்கணும். ஆக லேர்ன், ஃபஸ்ட்டு விஷயம் லவ், அடுத்தது லேர்ன், மூணாவது லீடு, LEAD லீடுனா என்ன? முன்னடத்தி செல்லுதல். சரியா? இப்போ நீங்கள் ஒரு மனசு விட்டு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போ குழந்தைங்க நல்ல அறிவாளிகளாக இருக்காங்க, அறிவாளியாக மட்டும் இருந்தால் போதுமா? அறிவாளியாக இருந்தால் போதுமா? ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டா போதுமா? உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்?
வெரி குட். என்ன இருக்கணும்? நல்ல நடத்தை இருக்கணும். அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக நம்ம மாணவர்கள் இருக்கணும் இல்லையா? இப்போதான் ஐயா படித்தாங்க சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகளில். நற்பண்புகளை உருவாக்குகின்ற, மனிதனுடைய மனதிற்கு வளம் சேர்க்கின்ற, புத்தியை விரிவடைய செய்கின்ற, மனிதனை தன் காலில் நிற்க வைக்கின்ற, தன்னம்பிக்கை மிக்க, மற்றவர்களின் பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய, அதற்கு உதவி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட வல்லமை மிக்க மாணவர்களை நம்ம உருவாக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வெளிப்படணும். ஒரு ஆசிரியர் அப்படின்னா அவங்க நம்மளோட உடல் மொழி இருக்குல்ல, உடல் மொழினா நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்ம எப்படி நிற்கிறோம், எப்படி பேசுகிறோம், என்னென்ன வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே தெரியுமா கவனிப்பாங்க? கிளாஸ் ரூம்குள்ளே இல்லை, நீங்கள் ஸ்டாஃப் ரூமில் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு என்ன பேசுகிறீங்க, வெளியில் காலேஜ் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே என்ன பேசுகிறீங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் மிக நன்றாக கவனிக்கிறார்கள். அவங்களுக்கு ரோல் மாடலே நம்ம தான். நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம என்ன மொழி பேசுகிறோம், என்ன மொழினா என்ன மாதிரி கெட்ட வார்த்தை ஏதாவது பேசுகிறோமா, ஒருத்தரை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறோம், இதெல்லாம் கவனிக்கிறாங்க. நான் பார்த்தேன் ஒரு நாளைக்கு ஒரு பையன் என்னமோ பேசுகிறான், என்னன்னு பார்த்தா அவன் டீச்சர் என்ன பேசுகிறாங்களோ அதே பேசுகிறான். அவனுக்கு சரியா தப்பான்னா தெரியாது. அவன் கண் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆளுமை வந்து டீச்சர். உங்களுக்குலாம் தெரியுமா பள்ளி ஆசிரியருக்கு எவ்வளோ பவர்ஃபுல்னு? ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு தவறு நடக்கும் இல்லையா, ஹோம்ஒர்க் எழுதும்போது ஆசிரியர் கூட தப்பாக ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லும், அம்மா அப்பாட்ட எங்கள் டீச்சர் சொன்னது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தப்புன்னு சண்டை போடும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா டீச்சர் மேலே ஒரு ஸ்ரத்தை இருக்கிறது குழந்தைங்களுக்கு. அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணோம். லீடுனா என்ன? வழி நடத்துதல். அவர்கள் வந்து மிகச்சிறந்த தலைவர்களாக மிக உன்னதமான நிலைக்கு செல்வதற்கு ஒரு பள்ளி ஆசிரியை காரணமாக இருக்க முடியும். நிச்சயமாக இருக்க முடியும். இப்போ நம்ம கையில் தான் வந்து நாளைய இந்தியாவுடைய என்ன சொல்கிறது அவ்வளோ பெரிய நீங்களாம் சிற்பிகளாக இருக்கீங்க. உருவாக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் நான்? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு என்னது? லவ். லவ் யுவர் குழந்தைகளை நேசியுங்கள். ரெண்டாவது என்னது? என்ன படிக்கணும்? நம்ம சப்ஜெக்டை நல்லா படிக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும்னு படிக்கணும், கிளாஸை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறதுன்னு படிக்கணும். ஒரு இது சொல்கிறாங்க லீடுன்னு சொல்லும்போது ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்களையும் பார்க்க நான் முயற்சி பண்ணுறேன். ஐ கான்டாக்ட். ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா, துரியோதனன் இருக்கா இல்லையா, துரியோதனன் நல்லவனா கெட்டவனா? நல்லவனா கெட்டவனாமா? அதையே இவ்வளோ தயக்கமாக சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். கெட்டவன் தானே. துரியோதனன் என்பவன் கெட்டவன் தெரியும். அவன் மிகப்பெரிய பஞ்சமகா பாதகங்கள்லாம் செஞ்சான். அவன் ஏன் தப்பு செஞ்சான் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்க சாதாரணமாக என்ன பண்ணும், ஒரு ஸ்டூலில் ஏறும், ஏறிட்டு அம்மாவை இப்படி பார்க்கும். அம்மா உடனே கண்ணாலே இப்படி இப்படி ஏறாத அப்படின்னு இறங்கிடும். அப்புறம் யாராவது பிஸ்கெட் கொடுத்தா வாங்கி கேட்டமான்னு அம்மாவோட கண்ணை பார்க்கும். அம்மா வந்து வாங்கிக்கோனா வாங்கிக்கும். அப்பாவோட கண்ணை பார்க்கும். கண்ணை பார்த்து பார்த்து பேச்சு கூட வராத குழந்தைகள் கண்ணை பார்த்து தான் பண்புகளை அறிந்து கொள்கிறார்கள். இது ஒரு ஸ்டடி. துரியோதனனோட அப்பா யாரு? திருதராஷ்டிரன். அவனுக்கு கண்ணு தெரியுமா? பார்வை இல்லாதவன். சரி, அவனுக்கு தான் பார்வை இல்லைன்னா மனைவி காந்தாரி என்ன பண்ணா? கண்ணை கட்டிக்கிட்டா. கணவன் வந்து கணவன் பார்க்காததை நானும் பார்க்க வேண்டாம்னு கண்ணை கட்டிட்டான். அதனால இந்த குழந்தையான துரியோதனனுக்கு நல்லது கெட்டது எதுன்னே தெரியாதான் குழந்தைகள். அம்மா அப்பாவிடமிருந்து கிடைக்க வேண்டிய அறிவு அவனுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டடி. இது வந்து அப்படியே நியாயப்படுத்த வேண்டாம், ஆனால் புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு விஷயத்தை. கண்களை பார்த்து ஒருத்தருங்க கண்ணை பார்த்து பொய்யே சொல்ல முடியாது நம்மளால். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்களை பார்த்து பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்து கண்ணை பார்த்து பேசுறது லீடுன்னு சொல்லும்போது அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து அவங்கள தூக்கி நிறுத்த நம்மளால் முடியும். அவங்க கிட்ட அவ்வளோ உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் உணரச் செய்ய முடியும். மனசை அப்படியே மலர்த்த முடியும், எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வந்திருந்தாலும். நாலாவது விஷயம் லிசன்னா என்ன? கவனிக்கிறது, கேட்கறது. நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் நாளைக்கு ஆசிரியர் பணிக்கு சேரும் பொழுது, ஆசிரியர் இந்த பயிற்சியெல்லாம் முடித்து நீங்கள் ஆசிரியர்கள் ஆகும்போது உங்கள் குழந்தைகளை உங்களிடம் பேச விடுங்கள். அவங்க பேசி நம்ம கேட்கணும். இன்டர்வெல்லையோ லஞ்ச் டைம்லையோ ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸோ. ஏன்னா நீங்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, ஆலோசகர்களும் கூட. கவுன்சிலர்ஸ் நம்மலாம் கவுன்சிலிங் கொடுக்குறோம். வீட்டில் ஒரு பிரச்சனை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு.
பலவிதமான சிக்கல்கள். ஒரு பெரியவர் சொன்னார், குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து வெறும் புஸ்தக மூட்டையை மட்டும் தூக்கிட்டு வரல, கவலைகளை சுமந்து வருகிறார்கள். வீட்டு பிரச்சனையெல்லாம் சுமந்துட்டு வந்து உட்காந்துருக்கும் கிளாஸில். ஒரு பொண்ணு என்ன பண்ணா, நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது நல்லா படிப்பா, சூப்பராக படிப்பா. நான் எப்போ பார் ஃபஸ்ட்டு அவள் பேப்பர் எடுத்து பார்க்கணும்னு நினைப்பேன். அன்றைக்கி பார்த்தா டெஸ்ட்டில் நல்லாவே பண்ணலை. ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஏமாற்றமாக இருக்கும்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தோம், இந்த பொண்ணு சரியாக பண்ணலையேன்னு இன்டர்வெல்லில் கூப்பிட்டேன். என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், ஒழுங்காக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு சொல்கிறா, கிட்ட வா அப்படின்னு கையை பிடிச்சி என்னன்னு கேட்குறேன். மேம், வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை மேம், கடன் தொல்லை, அப்பா மேலே பெட்ரோல் ஊற்றிக்கிட்டாரு, அம்மா மேலேயும் ஊற்றிக்கிட்டாரு. நான் தடுக்க போனேன், என் மேலேயும் அவன் மேலே பெட்ரோல் ஸ்மெல் அடிக்குது. 2 நாளாக வீட்டில் ஒரே சண்டை. நான் எல்லாரையும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருக்கேன். நான் காலேஜுக்கு வரலை, அதனால தான் நான் படிக்கலைன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க வந்து? இவ்வளோ பிரச்சனை. ஒரு பொண்ணு படிக்காததுக்கு பின்னாடி இவ்வளோ ரீசன் இருக்குது. ஒரு பையன் கிளாஸில் இப்போ பாரு தூங்குற மாதிரியே உட்காந்துருப்பான், சட்டை பட்டன்லாம் சரியாக இருக்காது, தலை கலைஞ்சிருக்கும். நான் நினச்சேன் இந்த பையன் குடிச்சிட்டு வரான் போல இருக்கு காலேஜுக்கு. சில பசங்க அப்படி வரது உண்டு. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு, என்ன செய்கிற நீ, ஏன் ஒழுங்காக தலை வர முடியாதா உனக்கு, ஏன் இப்போ பாரு கிளாஸில் தூங்கி வழியிற அப்படின்னு கேட்குறேன். அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னான், மேம் 4 மணிக்கு காலேஜ் விட்டுட்டு நான் சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஹோட்டலில் வந்து டேபிள் க்ளீன் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் செங்கல் சூளையில் வேலைக்கு போகிறேன், லோடு இறக்க போகிறேன். ராத்திரி பூரா வேலை பார்த்தேன் இந்த 4000 ரூபா பிகாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு. அப்போது அந்த பையன் அவ்வளோ உழைக்கிறான், நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்து கிளாஸில் உட்காந்துருக்கான். இதெல்லாம் நமக்கு புரியறதில்ல. ஆசிரியர் பெருமைக்கு ஸ்கூல் சில்ட்ரன் கூட நம்ம சாதாரணமாக நினச்சிக்கக்கூடாது. வீட்டில் நடக்கிற ஒரு சண்டையும் அந்த குழந்தைய பாதிக்கும். லிசன்னா என்ன, கேட்கணும், ஜஸ்ட் பொறுமையாக கேட்டு, ஒன்றும் இல்லைடா எல்லாம் சரியாக போயிடும், நீ நல்லா படி. இப்போ வந்து சுவாமிஜி மாதிரி பெரியவங்கெல்லாம் எல்லாருக்கும் எவ்வளோ உற்சாகத்தை தராங்க தெரியுமா. வாழ்க்கை பெரியவங்களோ சின்னவங்களோ யாராகட்டும் நம்ம மனம் சோர்ந்து போகிற நேரங்கள் இருக்கும்ல. ஒரு அருமையான ஒரு இது சொல்லி கொடுத்தாங்க சுவாமிஜி தான். விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தரோட சிஷ்யை ஒரு அம்மா போய் கேட்டாங்களாம், சுவாமிஜி மனம் சோர்ந்து போகும்போதெல்லாம் என்ன செய்யறதுன்னு. உன் மனம் சோர்ந்து போகும்போதெல்லாம் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஓன்னு உட்காந்து அழலாமா? என்ன செய்யலாம்? மனம் சோர்வாக இருக்குது, இப்போ எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, என்ன செய்யலாம்? பிடிச்ச விஷயங்களை ரீட் பண்ணலாம். நீங்கள் யாராவது சொல்லுங்களேன். குழந்தைங்க கூட பேசலாம், எக்ஸலண்ட். அமைதியாக தியானம் பண்ணலாம், பாட்டு பாடலாம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் என்ன தெரியுமா அருமையாக சொன்னார், நீ உன் மனம் சோர்ந்து போகும் போதெல்லாம் பிறரை உற்சாகப்படுத்து. அதான் குழந்தைங்கள்ட்ட பேசுறது. சொல்லுங்க, உன் மனம் சோர்ந்து போகும் போதெல்லாம் பிறரை உற்சாகப்படுத்தி பழகு. அதே உற்சாகமே இல்லாமல் சொல்றீங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. பிறரை உற்சாகப்படுத்தி பழகு. ஒரு குழந்தையை கூப்பிட்டு நல்ல எக்ஸலண்ட், நல்லா பண்ணியிருக்க அப்படி சொல்லி பாருங்க, நம்ம மனசு மாறுது. நான் உண்மையிலே நான் இது வந்து அனுபவத்தில் உணர்ந்து சொல்கிறேன். ரொம்ப உடம்பே முடியல, இன்றைக்கி கிளாஸை கேன்சல் பண்ணிடலாம் நினச்சிட்டு தான் போவேன். குழந்தைங்க ஒவ்வொருத்தர் எனர்ஜி பால்ஸ், அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா நமக்கு எனர்ஜி வந்துடுது, நம்ம வந்து எனர்ஜைஸ் ஆகிடுறோம். அவங்கள பாராட்டி உற்சாகப்படுத்தினா நம்ம மனசு எப்படி. சென்ட் பாட்டில் எடுக்கிறீங்க பீரோலேருந்து, சென்ட் யாருக்காவது போடும்போது நம்ம மேலே தெளிக்காமல் போட முடியுமா? மருதாணி வைக்கிறோன்னா நம்ம கையில் ரெட் ஆகுமா? அந்த மாதிரி மகிழ்ச்சியும் அப்படித்தான், உற்சாகமும் அப்படித்தான். என்னென்ன 4 விஷயம்? லவ், லேர்ன், லீட், லிசன். லிசன் டு யுவர் சில்ட்ரன், லிசன் எம்பத்தட்டிக்கலி. அவங்க கஷ்டம் என்னன்னு புரிஞ்சு கேளுங்க, சரியா? ஃபைனல் விஷயம் லைட் அப். சொல்லுங்க, லைட் அப்னா ஒளி ஏற்றுங்கள், விளக்கு ஏற்றுங்கள். இப்போ இந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் நிறைய தடவை வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விழாக்களில் அழகாக இங்கெல்லாம் விளக்கு வைப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, வரிசையாக விளக்கு வைப்போம். இந்த விளக்கு வச்சதுக்கப்புறம் முதல்ல எந்த விளக்கு ஏற்றினோன்னு சொல்ல முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு விளக்குலேருந்து 10 விளக்கு, 10 விளக்குலேருந்து 100 விளக்கு, 100 விளக்குலேருந்து 1000 விளக்கு ஏற்றுறோம். அதே மாதிரி தான் குருக்கிட்டேருந்து சிஷ்யர் என்ன செய்கிறாரு? அறிவை பெறுகிறார். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா குருவை மிஞ்சிடுவார் சிஷ்யர். நம்ம பாரத பண்பாட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒவ்வொரு குருவும் தன் சீடனிடம் தோற்று போக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். என் ஸ்டூடெண்ட் என்னை விட பெட்டராக வரணும், அடுத்த தலைமுறை என்னை காட்டிலும் உன்னதமாக இருக்க வேண்டும். இதுதான் லைட் அப். அவர்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீர்கள். இந்த 5 விஷயம் சொல்லலாமா? லவ், லேர்ன், லிசன், லைட் அப். ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் மனசில் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு கவலையோ ஒரு வருத்தமோ இருந்தால் அதையும் நினச்சி
அதையும் நன்றாக இங்கே பிரார்த்தனை பண்ணுங்கள். நாம் என்ன நினைத்தாலும் மனசில் வந்து அது நடக்கக்கூடிய ஒரு சாநித்தியம் உள்ள இடம். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குழந்தைகள் வந்திருப்பாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கான குழந்தைகள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் இந்த இடத்துல சுவாமிஜி ஒரு வேள்வி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளை குழந்தைகளுக்கும் இங்கே கிட்டத்தட்ட எல்லா நாளும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். இன்று நமக்கு ஒரு பாக்கியம் இங்கு கலந்து கொள்வதற்கு. உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.